ராசிக் முகமது ஃபாயிஸ், அப்துல் காதர் முகமது சிஃபான், ஹமீத் லெபை, முகமது சஹீத் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோர் தொடர்பில் மட்டக்களப்பு நீதவான் அண்ணாதுரை தர்ஷினி முன்னிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. 2008 ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முருகன் கோவில் அருகிலுள்ள விளையாட்டு மைதானத்தில் வைத்து இருவர் T65 ரக துப்பாக்கியினால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டவை. 2008 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி காத்தான்குடி பிரதான வீதியில் இருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை மற்றும் பவனத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தியாப்புல கண்ணன்குடா பகுதியைச் சேர்ந்த அழகுத்துறை தர்மலிங்கம் என்பவர் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளினால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பிலேயே நீதிமன்றத்தில் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்களின் 3வது சந்தேக நபரான சிவனேசத்துறை சந்திரகாந்தன், 2வது சந்தேக நபரான அப்துல் காதர் முகமது சிஃபான், ஹமீத் லெபை, முகமது சஹீர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்த புலனாய்வு அதிகாரிகள் 1வது சந்தேக நபரான ராசிக் முகமது ஃபாயிஸ் என்பவரை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசார் ஊடாக திறந்த பிடியாணை உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரினர்.